தொடர்வது வெற்றி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த 17 இந்திய மீனவர்களை இன்றைய தினம் அதிகாலை கைது செய்த கடற்படையினர் குறித்த மீனவர்களையும் படகுகளையும் தலைமன்னார் கடற்படையினம் ஒப்படைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 17 மீனவர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தி வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்கள் மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளனர். இதேவேளை மீனவர்கள் கைது செய்யப்பட்டதால் தங்கச்சிமடம் கிராமத்தில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கருப்பு கிறிஸ்துமஸாக மாறிவிட்டதாக சோகத்துடன் கூறும் மீனவர்களின் உறவினர்கள் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்து தாயகம் அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். மார்ச் மாதத்தின் இறுதி வாரத்தில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் இடம்பெற உள்ளதால் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அறிவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிவிதுருகெல உருமையவின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் பச்சை அரிசி, சம்பா மற்றும் நாட்டரிசி என்பவற்றுக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் இந்த அரிசி வகைகளை சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டாலும் அவை அதிக விலைக்கு விநியோகிக்கப்படுவதால் சிறு வியாபாரிகள் அரிசி கொள்வனவு செய்வதில்லை என்றும் மருந்தகமுள்ள அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள 5200 மெட்ரிக் டன் அரிசி தொகை இன்று நாட்டை வந்தடைய உள்ளது. நாட்டில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாடு மற்றும் நிர்ணய விலையை விடவும் கூடிய விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டமையின் காரணமாக அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய இதுவரையில் தனியார் துறை மற்றும் அரசாங்க தரப்பினரால் 67,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்துள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரச வணிக இதர சட்டப்பூர்வ கூட்டுத்தாபனத்தால் 5200 மெட்ரிக் டன் அரிசி தொகை 2 கட்டங்களாகவும் 20,800 மெட்ரிக் டன் அரிசி தொகைக்காக 2 விலைமனு கோரல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரச வணிக இதர சட்டப்பூர்வ கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நத்தார் மற்றும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று மேலதிக பேருந்து சேவைகளை முன்னெடுக்க இலங்கை போக்குவரத்து சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து ஹேட்டன் பதுளை மட்டக்களப்பு வரையிலான நீண்ட தூர பயணங்களுக்கு சுமார் 50 மேலதிக பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டக ஸ்வர்ணஹன்ச தெரிவித்துள்ளார். நாத்தார் தினமான நாளைக்கு பயணிகளின் தேவைக்கு ஏற்ப மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக இன்று விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு நகரின் பாதுகாப்பிற்காக 6500 போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். சிவில் உடையில் சுமார் 600 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஏனைய நகரங்களில் பாதுகாப்புக்காக 45,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்வதற்காக நாடளாவிய ரீதியில் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் சுமார் 1,50,000 பிரீத் அனலைசர்ஸ் விநியோகிக்கப்பட்டுள்ளன. குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை சோதனை செய்யும் நடவடிக்கைகள் முறைப்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடு தழுவிய ரீதியில் இன்று பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது.
குஷ்ரக போதைப் பொருளுடன் இலங்கை வந்த வெளிநாட்டவர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். 34 வயதான ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த இவர் தகவல் தொழில்நுட்ப அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். மேலும் இவர் உலக நாடுகளுக்கு குஷ்ரக போதைப் பொருளை பயிரிட்டு தயாரித்து விநியோகம் செய்பவர் என போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகள் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாய்லாந்தில் இருந்து கட்டுநாயக்கவுக்கு வந்தபோது கடற்பாசியால் செய்யப்பட்ட தலையணையில் 50 கிராம் குஷ்ரக போதைப் பொருளை மிக நுணுக்கமாக மறைத்து வைத்து உறங்க பயன்படுத்தியுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட ரஷ்ய பிரஜையை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதன் பின்னர் அவரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க அனுமதி பெறப்பட்டுள்ளது. ஹபரணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லக்ஸ்ரிகம பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். லக்ஸ்ரிகம பகுதியில் கடந்த 12ஆம் தேதி நபர் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 33 வயதுடைய செவனப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். குறித்த சந்தேக நபர் மதுரங்குழியில் மறைந்திருந்த நிலையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் ஹபரணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிராந்தரக்கோட்டை ஹங்கள ஓயா பிரதேசத்தில் புதிய அகழ்வில் ஈடுபட்ட 3 சந்தேக நபர்களை போலீசார் நேற்றைய தினம் கைது செய்துள்ளனர். கிராந்தரக்கோட்டை போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கிராந்தரக்கோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த 29 தொடக்கம் 38 வயதுக்குட்பட்டவர்களாவார். சம்பவம் தொடர்பில் கிராந்தரக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ளது. இந்த போட்டி மெல்போர்னில் நடைபெற உள்ளது. இதுவரை இந்த 2 அணிகளுக்கும் இடையே 3 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் நிறைவடைந்துள்ளன. ஒரு போட்டி சமநிலையில் நிறைவடைந்ததுடன் இரு அணிகளும் தலா ஒவ்வொரு வெற்றிகளை பெற்றுள்ளன. மீகொடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாககவத்தை பகுதியில் கடந்த 14ஆம் தேதி காரில் பயணித்த ஒருவரை சுட்டு கொலை செய்த சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் மேலும் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 26 மற்றும் 33 வயதுடைய மீகொட பகுதியைச் சேர்ந்தவர்களாவர். இதன்படி மேல்மாகாண தெற்கு குற்றப்பிரிவின் அதிகாரிகளினால் கடந்த 19ஆம் தேதி அன்று துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் ஒருவரையும் கடந்த 22ஆம் தேதி இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தியதில் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்களை நேற்று மீகொடி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல சந்தேக நபர் ஒருவரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் மீகொடி கருவாத்தோட்டம் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கி மற்றும் 10 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேல்மாகாண தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரும் மீகொடி போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த இராணுவத்தினர் சேவையில் இருந்து மீளழைக்கப்பட்டுள்ளனர். 6 மாதத்துக்கு ஒரு முறை பாதுகாப்பு விடயங்கள் மீள் பரிசீலனை செய்யப்படும் என பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு சேவையிலிருந்து இராணுவத்தினர் மீளழைக்கப்பட்டு போலீசார் மாத்திரம் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் வினவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்திலிருந்து புரூக்ளின் நகரம் நோக்கி சென்று கொண்டிருந்த தொடருந்தில் நித்திரையில் இருந்த இளம் பெண்ணை தீ வைத்து எரித்துக் கொன்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடருந்தில் நித்திரையில் இருந்த இளம்பெண் அருகில் நின்ற அந்த நபர் பெண்ணின் ஆடையில் தீ வைத்ததில் உடல் முழுவதும் தீ பற்றியதால் இளம்பெண் அலறி அடித்து ஓடியுள்ளார். அந்த இளம்பெண் இறக்கும் வரை தீ வைத்து எரித்த நபர் அங்கு நின்று ரசித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து அவ்விடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முன்விரோத தகராறில் இந்த கொலை நடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரித்து வருவதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன.